அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் அனுரத்னா பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஊடக செய்தி பார்த்தேன். அரசு மருத்துவமனைக்கு வந்த பயனாளி ஒருவர் அவருக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையின் போது ஸ்டேப்லர் முழுசாக கையிலேயே வச்சு மருத்துவர்கள் தச்சிட்டதாகவும், அதனால் அரசு நஷ்டஈடு கொடுக்கணும், அந்த மருத்துவருக்கு தண்டனை பெற்று கொடுக்கணும், அது மாதிரியான ஒரு செய்தி பார்த்தேன். அந்த பேசிய நபர் கூட அவரை சார்ந்தவர்கள் இருந்தாங்க, அது சில வழக்கறிஞர்களும் இருந்தாங்க. அந்த வழக்கறிஞர் உடை அணிஞ்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன் வழக்கறிஞர்னு. அந்த செய்தியில் பார்த்தோம்னா எக்ஸ்ரே ஃபில்மும் வருது. நான் ஊடக நண்பர்களுக்கு இதில் சொல்ல விரும்பக்கூடியது என்னன்னா, செய்தி போடும் பொழுது நீங்கள் இவங்களுடைய தரப்பு நியாயத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் செய்தியாக போடுறீங்க. இவங்க புகார் அளிப்பவர்கள். யார் மீது புகார் சொல்லியிருக்காங்களோ அவர் தரப்பு நியாயத்தை நம்ம கேட்டோமா? அந்த மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்டோமா? அந்த மருத்துவரிடம் கூட கேட்க வேண்டாம். அந்த எக்ஸ்ரேவை பார்த்து யாருக்கிட்ட போய் கேட்டிங்கனாலும், ஒரு மருத்துவம் சார்ந்த எந்த டாக்டர்கிட்ட கேட்டிங்கனாலும் அதை சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்ரேல என்ன தவறு இருக்குன்னு. அந்த எக்ஸ்ரே பார்க்கும்பொழுதே தெரியுது. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அந்த போத் போன் ஃப்ராக்சர், கையில் முன் எலும்பு 2 எலும்பு இருக்கும், அந்த ரெண்டுமே போத் போனுமே ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ போத் போன் ஃப்ராக்சருக்கு பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இது அதில் தெரியுது. இது இயல்பாக செய்யக்கூடியது தானே. இப்போ எலும்பு ஃப்ராக்சர் ஆனால் என்ன பண்ணுவோம்? அதை இணைப்பதற்காக அந்த பிளேட் வைப்பாங்க, ஸ்க்ரூ வைப்பாங்க. அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ரிமூவபிளாகவும் இருக்குது, நான் ரிமூவபிளாகவும் இருக்குது. ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கூட இருக்கலாம் வாழ்நாள் முழுக்க அப்படிங்கிற டைப்லேயும் இருக்குது. இல்லை ரிமூவ் பண்ணக்கூடியதும் இருக்குது. நம்ம போடுவோம், அதுக்கு நல்லா எலும்புல நல்லா கை கூடிடுச்சுன்னா அப்புறம் அதை தேவையில்லாத ஒரு ஃபாரின் பாடி மாதிரி தானே, அது வேண்டாம்னு நினச்சா திருப்பி ஒரு ரீசர்ஜரி பண்ணி அதை எடுத்து விட்ருவாங்க. ரீசர்ஜரிக்கு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பண்ண சர்ஜரி அளவுக்கான இன்சிஷன் அந்த கிழிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை விட ஒரு மைனர் இதுவாகவே பண்ணி எடுத்து விட்ருவாங்க. வச்ச மெட்டீரியலை எடுத்துருவாங்க, அந்த ஃபாரின் பாடி தானே, அதை எடுத்து விட்ருவாங்க. ஸோ இது அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. ஒரு பிளேட் வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ வச்சுருக்காங்க, பார்த்தாலே தெரியுது அது நார்மலாக பண்ண ப்ரொசீஜர்னு. எதை அந்த பயனாளி, அரசு மருத்துவமனையின் பயனாளி எதை ஸ்டேப்லர்னு நினைக்கிறாருன்னு தெரியலை. அந்த பிளேட்டையும் ஸ்க்ரூவையும் ஸ்டேப்லர்னு நினைக்கிறாரா தெரியல. இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்கின்னுக்கு க்ளோஷரில், தோலினுடைய க்ளோஷருக்கு தையல் போடுவாங்க இல்லையா, நூல் வச்சு நம்ம தைக்கிறதுக்கு பதிலாக ஸ்டாப்லர் பின் போடுவோம். ஸ்டாப்லர் பின்னு தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது. முன்ன ஒரு காலத்தில் அரசு மருத்துவமனையில் ஸ்டாப்லர்லாம் போட மாட்டோம். உட்காந்து மெட்டீரியல் வச்சு தச்சு அதுக்கப்புறம் அந்த சூச்சரை பிரிக்கிறதுக்கும் வர சொல்லி அப்படி பண்ணுவோம். ஸ்டேப்லர் எல்லாம் ஒரு கார்ப்பரேட் லெவலில் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அரசு மருத்துவமனைகளில் இருக்குது, தாலுகா மருத்துவமனையில் கூட இருக்குது. சின்ன சின்ன ட்ரெஸ்ஸிங்க்கு கூட ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டேப்லர் போடுற அளவுக்கு மெட்டீரியல்ஸ் நமக்கு சப்ளை இருக்குது இப்போ. அப்போ என்னுடைய இதில் இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு பார்க்கும்போது ஸ்கின்னுக்கு ஸ்டாப்லர் போட்டிருக்கதை தான் அவர் உள்ள ஸ்டாப்லரையும் வச்சுட்டு தோலில் போட்டாங்க அப்படின்னு மீன் பண்ணி சொல்கிறாராங்கிறது தெரியல. ஸ்கின்னுக்கு ஸ்டாப்லர் போடுறதும் நார்மல். அது நம்ம துணிக்கு போடுற ஸ்டாப்லரோ ஆர் பேப்பருங்களுக்கு, காகிதங்களுக்கு நம்ம போடுவோமே யூஸ்வலாக, படிக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு அதுக்கெல்லாம் பேப்பருங்களுக்கு, அந்த ஸ்டாப்லரோ கிடையாது. இது முழுக்க முழுக்க சர்ஜிக்கல் பர்பஸ்க்காக போடுறது. ஸ்கின்னு கொஞ்சம் ஹார்டாக இருக்க ஸ்கின்னு, இல்லை ரொம்ப ஃபேட் இருக்க ஸ்கின்னு, அதுக்கெல்லாம் ஸ்டாப்லர் போட்டால் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதனால ஸ்டாப்லர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்டாப்லர் பின்னு தான். ஸோ அதை அந்த பயனாளி தவறாக புரிஞ்சுக்கிட்டாராங்கிறது தெரியல. அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்லை.
கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, வழக்கறிஞர் உடையில் இருக்கக்கூடியவங்களையும் நான் பார்க்குறேன். அவங்க வந்து யாருக்கிட்டையாவது ஒப்பீனியன் வாங்கினாங்களா, எந்த மருத்துவரிடமாவது ஒப்பீனியன் வாங்கினாங்களா? ஸ்டாப்லர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸ்ரே எடுத்தீங்கனாலே ஒரு மெட்டல் இருந்தால் எக்ஸ்ரேல தெரியும் பாருங்க. ஒரு சின்ன ஊக்கு நம்ம செயினில் மாட்டிக்கிட்டு இருப்போம். ஒரு செயினில் ஒரு ஊக்கை மாட்டிட்டு போய் எக்ஸ்ரே போய் எடுத்தோம்னால் கூட அந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா ஊக்கு தெரியும். ஒரு சின்ன மெட்டல் இருந்தால் கூட அது எக்ஸ்ரேல காட்டி கொடுக்கும். அந்த எக்ஸ்ரேல எங்கே இருக்குது ஸ்டேப்லர், எங்கே இருக்குது? பிளேட்டும் ஸ்க்ரூவும் தான் இருக்குது. எலும்பை ஒட்டுறதுக்காக, எலும்பை இணைக்கிறதுக்காக போட்ட பிளேட்டும் ஸ்க்ரூவும் தான் இருக்கே தவிர அதில் எங்கே இருக்குது ஸ்டாப்லரு? எதுவுமே இல்லை. ஆக எப்படி வந்து உடனே அரசு மருத்துவமனைக்கு போனால், இப்படி அரசு மருத்துவமனைக்கு போனால் அப்படிங்கிறது வந்து அது தவறான ஒரு விஷயம். தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு இது போன்ற செய்திகள் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அரசு மருத்துவர்கள் யாருமே வந்து ஆளக்கூடிய அரசை பார்த்து வேலை செய்கிறவங்க இல்லை. எனக்கு முதலமைச்சர் யார், எனக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்து வேலை செய்கிறவங்க இல்லை. நாங்கள் அரசு, அவ்வளோதான். தமிழக அரசு, தமிழக அரசு மருத்துவர்கள், அவ்வளோதான். யார் ஆட்சியில் இருந்தாலும், எந்த அமைச்சர் ஆட்சியில் இருந்தாலும் அப்பாற்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க தான் அரசு மருத்துவர்கள். ஆக அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு அரசை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவையில்லாமல் ஒரு அரசு மருத்துவமனைகளுக்கு ஒரு களங்கத்தை கொடுக்கறது, அரசு மருத்துவர்களுக்கு ஒரு களங்கத்தை கொடுக்கறதுங்கிறது வந்து நியாயமான விஷயம் இல்லை. உங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது அரசு மருத்துவமனைக்கு வரணும்னு மக்கள் நினைக்கணும். ஏன்னா அரசு மருத்துவமனைங்கிறது மக்களுக்கான மருத்துவமனை, மக்களினுடைய வரிப்பணத்தில் மக்களுக்காக இயங்கக்கூடிய மருத்துவமனை. அப்போ அதுக்கு அதை நோக்கி மக்கள் வரணும், பயனாளிகள் வரணுங்கிற அளவுக்கு ஊடகங்கள் வந்து செய்தி போடணும். அதை விட்டுட்டு நீங்கள் அரசின் மீதான உங்களுடைய விமர்சனங்களை வைக்கிறதுக்கு அரசு மருத்துவமனையை வந்து நம்ம தேவையில்லாமல் குறை சொல்கிறதும், தேவை இருந்து நீங்கள் சொல்லுங்கள், தேவை இருந்து ஒரு தவறு உண்மையுமே நடக்கட்டும். அரசு மருத்துவமனைகளை தவறே நடக்காதுன்னு சொல்லலை, தவறு நடக்கட்டும். அந்த தவறை வந்து நீங்கள் சரிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அது உண்மையாலுமே அங்கே தவறு நடக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் செய்தியாக போடுங்க. அதை அக்செப்ட் பண்ண முடியும். அந்த விஷயத்தை நான் ஒரு தவறு செய்கிறேன், உண்மையாலுமே தவறு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னுடைய தவறை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம். அது தவறில்லை. ஆனால் தவறே செய்யாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர் எந்த கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணாருன்னு தெரியாது. அவர் சாப்பிட்ருப்பாரா, அவர் தூங்கியிருப்பாரா, அவருடைய பணிச்சுமை எவ்வளோ இருந்திருந்திருக்கும், எப்படி லைஃப் சேவிங்காக அவர் பண்ணியிருப்பார், அதையெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அது எதையுமே பார்க்காம போகிற போக்கில் அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறது மாதிரி பேசக்கூடாது. வழக்கறிஞர்களும் கூட இருக்கிறதுனால எனக்கு அது எப்படி வழக்கறிஞர் வந்து கட்டாயம் இன்னொரு எதிர்த்தரப்பு நியாயத்தையும் கேட்டிருப்பாரே. ஒரு 4 இந்த மாதிரி மெடிக்கல் நெக்லிஜென்ஸு ரிலேட்டடாக இதுக்காக மட்டுமே கோர்ட்டில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. ஏதோ ஒரு கேஸுக்காக அவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்குனால் அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பி எனக்கிட்டே ஒரு ஒப்பீனியன் வாங்கக்கூடிய நிறைய வழக்கறிஞர்கள் எனக்கு தெரியும். நான் எத்தனையோ கேசஸ்க்கு ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன், அதுக்கு சோர்சஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஆக இந்த வழக்கறிஞர் எந்த மருத்துவர்கிட்ட போய் கேட்டார், எந்த மருத்துவர் வந்து ஆமாம் ஸ்டாப்லர் வச்சு தச்சிருக்குன்னு சொன்னாங்க, இல்லை ஸ்டாப்லர் இருக்கிறதுக்கான எவிடன்ஸு உங்களுடைய நீங்கள் ஊடகத்தில் போடுறதுல அந்த எக்ஸ்ரேல ஸ்டாப்லர் இல்லை, பிளேட் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஆக அரசு மருத்துவமனை மீதோ அரசு மருத்துவர்கள் மீதோ ஒரு குற்றத்தை நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு தரப்பு நியாயத்தையும் கேட்டு அதன் பிறகு தவறு தான், உண்மைதான், தவறு நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இல்லைன்னால் இதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், யோசிங்க. ஏன்னால் அரசு மருத்துவமனைங்கிறது மக்களுக்கான மருத்துவமனை, மக்களோட வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய மருத்துவமனை. அரசு மருத்துவமனை நோக்கி மக்கள் வரணும்,
மக்கள் நிறைய பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவர் நான். ஆக இந்த நேரத்தில் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு கடமையாகவும் நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை தவறாக வெளியிட்ட ஊடகங்கள் நான் என் தரப்பு நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கன்சிடர் பண்ணுங்கள். அது என்னங்கிறத பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.